வணக்கம் உறவுகளே. ஆஸ்திரேலிய மண்ணிலே தமிழை ஒரு பாடமாக பயின்று இன்று ஒரு அற்புதமான ஒரு அறுவடை செய்த மாணவர் சமூகத்தை சந்திக்கின்றோம். அவர்களோடு அதிபர் மற்றும் தலைவரையும் இணைப்பிலே வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டின் இறுதியிலே மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு செய்தியோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே HSC பாடநெறியிலே தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதிதிறமை மற்றும் திறமை சித்தி அடைந்த மாணவர்கள் இப்பொழுது இணைப்பிலே இருக்கின்றார்கள். அவர்களோடு ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய அதிபர் புவனேஸ்வரி புருஷோத்தமர் அவர்களும் தலைவர் கார்த்திகா ஜெயகணேஷ் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அதிபர் அவர்களே, சொல்லுங்கள், இந்த ஆண்டினுடைய அதிபராக மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளிலும் நீங்கள் அதிபராக இயங்கி இருப்பவர். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன். கடந்த 2 வருடங்களாக எங்களுடைய மாணவர்கள் மிகவும் திறமையான சித்திகளை பெற்றார்கள். ஆனாலும் மாநிலத்தில் முதலிடத்தை நாங்கள் தவறவிட்டிருந்தோம். ஆனால் இம்முறை மாநிலத்தில் முதலாவது இடத்தையும் பெற்றதோடு 4வது 5வது இடங்களையும் பெற்று மிகச்சிறந்த சித்திகளை மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சிகரமான விடயம், மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயமாக அமைகின்றது. 11 மாணவர்கள் பரீட்சை செய்தார்கள். அவர்களில் 9 பேர் பேண்ட் 6 சித்தியடைந்திருக்கிறார்கள். 2 பேண்ட் 5 சித்தியடைந்திருக்கிறார்கள். பேண்ட் 5, பேண்ட் 6 இரண்டுமே மிகவும் திறமையான சித்திகள் என்றதுல எல்லா மாணவர்களும் அந்த சித்தியை அடைந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ற ஆண்டும் அதே மாதிரி தான் எல்லோரும் நல்ல சித்திகளை பெற்றிருந்தார்கள். இம்முறை மாநில மட்டத்தில் மிகச்சிறப்பான உயர்நிலையை நாங்கள் பெற்றிருக்கிறதால மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக மாணவர்கள் விளங்குகிறார்கள். கண்டிப்பாக. அதாவது ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம் பல சவால் நிறைந்த ஆண்டுகளையும் துணிச்சலோடு சமாளித்து அதே நேரத்தில் வெற்றிகரமான மாணவர்களை சம்பாதித்திருக்கின்றது. இந்த கல்வி நிலையத்திலே தொடர்ந்தும் தமது சிறுவயது முதல் பயிலுகின்ற மாணவர்கள் தங்களுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு சிறப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வேறு ஏதாவது கருத்தை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்களா? எங்களுடைய 12ஆம் வகுப்பு HSC வகுப்புக்கு 4 ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கிறோம். ஒவ்வொரு திறன்களுக்கும் உரையாடல், கேட்டு கிரகித்தல், வாசிப்பும் விடையளித்தலும், எழுத்து என்று 4 திறன்களுக்கும் நாங்கள் 4 ஆசிரியர்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். அதில் வகுப்பு பொறுப்பாசிரியராக திருமதி ஜெயகௌரி ஜெயக்குமார் அவர்களும், எழுத்து பகுதிக்கு திருமதி கிருஷ்ணா நடராஜா அவர்களும், உரையாடலுக்கு திரு தேவராஜா அவர்களும் திரு கௌரி ஜெயக்குமார் அவர்களும், இந்த வருடம் மட்டும் அதாவது கேட்டு கிரகித்தலுக்கு நானும் பொறுப்படுத்தி செய்திருந்தோம். அதுக்கு முன்பு 2 வருடங்கள் நான் அவர்களுக்கு வேண்டிய மேலதிக சில தகவல்களை மட்டும் வகுப்பு மாணவர்களுக்கு பெற்று செய்தேன். இந்த முறை அவர்களுக்கு கேட்டு கிரகித்தல் பகுதியையும் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் மாணவர்கள் கற்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தனக்குரிய திறன்களை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் உன்னிப்பாக நடந்து கொண்டார்கள், கவனித்தார்கள். அவருடைய அந்த வளர்ச்சி 12ஆம் ஆண்டுக்கு அவர்கள் வந்த பொழுது இருந்ததை விட பரீட்சை இறுதி கட்டம் அடைகிற பொழுது மிகவும் நிறைய முன்னேற்றத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். அது ஒவ்வொரு மாணவர்களுடைய முயற்சி, அதை விட அவர்கள் அந்த நேர மேலாண்மை, தங்களுடைய மற்ற பாடங்களோடு இந்த தமிழ் கல்வியை அவர்கள் கொண்டு சென்ற திறன், அடுத்தது பெற்றோர்களுடைய ஆதரவு, எல்லா கூட்டு முயற்சியும் முனைந்து அவர்களை செயற்படுத்த வைத்தது என்று நான் நம்புகிறேன். அதுவும் சிறப்பாக அந்த பொறுப்பாசிரியர் ஜெயகௌரி ஜெயக்குமார் அவர்கள் மிகவும் பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தை மேலதிக வகுப்புகள் வைத்து நிறைய செலவிட்டார் என்பதை மாணவர்களே அறிவார்கள். நிச்சயமாக. நன்றி அதிபர் அவர்களே. அடுத்ததாக தமிழ் கல்வி நிலையத்தினுடைய தலைவர் கார்த்திகா ஜெயகணேஷ், வணக்கம். ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய நடப்பாண்டு தலைவராக இயங்கியிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த கல்வி நிலையம் தொடர்ச்சியான ஒரு நிர்வாகம் மற்றும் கல்வி செயற்பாட்டு முறைமைகளிலே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் பல சவால்களையும் நீங்கள் முகம் கொடுத்திருப்பீர்கள். பொதுவாக இந்த அனுபவம், இந்த HSC தமிழ் வகுப்பு மாணவர்களுடனான உங்களுடைய தொடர்பாடல் மற்றும் அந்த முகாமைத்துவம் குறித்த உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன்.
முகாமைத்துவம் குறித்து அனுபவத்தை பகிர்வதற்கு முதலில் ஒரு பெற்றோராக ஒரு மாணவர்கள் இந்த பயணத்தில் பயணித்த ஒரு இந்த ஒரு ஆண்டை பார்த்த ஒரு அவதானிப்பாளராக இந்த வெற்றி வந்து மிகவும் நெகிழத்தக்கதான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது இந்த சிறார்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்து நமது தமிழ் பாடசாலையில் இத்தனை வருடமாக தமிழில் பாடங்களை கற்று 2வது மொழியாக இவ்வளவு திறமையாக சிற்றியடைந்துள்ளார்கள். அதாவது தேசிய நிலையில் மாநில மட்டத்தில் அவர்கள் இவ்வருடம் சித்தியடைந்தது மிகவும் பெருமையாக உள்ளது. அது கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, இவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து ஆண்டு 12 தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் சித்தியடைய வேண்டும் என்று ஒரு வருட காலமாக பெற்றார்களுடைய உந்துதலிலும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டலிலும் நிர்வாகத்தினுடைய பார்வையிலும் அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் சந்தித்து அதை ஒரு மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக பயணித்துள்ளார்கள். இந்த விடயத்தில் முகாமைத்துவமும் ஆசிரியர்களும் பட்ட கஷ்டங்களும் அவர்கள் செய்த செயற்பாடுகளும் மிகவும் முக்கியமான பங்கு என்பதை குறிப்பிடுவதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த முயற்சி, அவர்கள் எடுத்த இந்த பங்களிப்பு தான் எனக்கு கூடுதலாக தெரிகின்றது. அந்த விதத்தில் இந்த மாணவர்கள் நினைக்கும் போது மிகவும் பூரிப்பாக உள்ளது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நாள் தொடங்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த செய்தியோடு தொடங்குவதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இந்த வருடத்தில் நான் தலைவராக இருந்தது இந்த மாணவர்களால் நான் அடைந்த பெருமை. அவ்வாறுதான் நான் இதை நோக்குகின்றேன். அருமை அருமை. வேறு ஏதாவது தகவலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்களா? எமது தமிழ் கல்வி ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலையம் வெறுமனே HSC மட்டுமல்லாது தமிழை வளர்க்கவென மிகவும் மிகுந்த காலமாக 37 வருடங்களாக ஆசிரியர்கள் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த பயணத்தில் இன்னும் பல ஆண்டுகள் இது சிறப்பாக என்றால் இவ்வாறு சித்தியடைகின்ற மாணவர்களும் என்று தாழ்மையுடன் நான் இந்த தொடர்பாளின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி கார்த்திகா ஜி கணேஷ் அவர்களே. நாம் இந்த வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக மாணவர்களோடு என்னுடைய உரையாடலை தொடங்குவோம். நான் உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் இவற்றை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கப் போகின்றேன். ஏனென்றால் கடந்த ஆண்டுகளிலே உங்களை போன்று இப்படியாக பயின்ற மாணவர்கள் கொடுத்த அனுபவங்கள் என்பவை பெருமதியானவை. நீங்கள் கூட உங்களுடைய அண்ணா அக்காமார் அல்லது பழைய மாணவர்களிடம் எப்படியெல்லாம் இந்த பரீட்சையை அணுகலாம் என்று கேட்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளும் நோக்கிலே நான் இந்த உரையாடலை தொடங்குகின்றேன். முதலில் கவின், சொல்லுங்கள், ஏன் தமிழை HSCயிலே நீங்கள் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது? முதல்ல எனக்கு தமிழ் ஒரு பாடமாக இருந்தது தெரியாது. ஒரு தடவை ஆலயத்திற்கு செல்லும் பொழுது என் பெற்றோர் இன்னொருவருடன் கதைக்கும் பொழுது தமிழை ஒரு பாடமாக எடுக்கலாம், கவின் படிக்கிறானா என்று கேட்டார். அப்போதுதான் என் தாயார் வந்து சரி என்னை தமிழ் படிக்க வேண்டும் என்று என்னை ஊக்குவித்து என்னை தமிழ் பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். முதலில் எனக்கு தமிழ் படித்து சற்று வருடங்கள் ஆகிவிட்டதால் கடினமாக இருந்தது, ஒரு சுமையாக தெரிந்தது. ஆனால் நாட்கள் போக போக என்னால் எனக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வம் வளர்ந்தது. தமிழில் நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கமும் வந்தது. சேர்ந்ததை 11ஆம் வகுப்பில் தான். எனவே தமிழை உயர்நிலை பள்ளிக்கு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் சேர்ந்தது. அடுத்ததாக சங்கவி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த தமிழை இந்த நாட்டிலே பயிலும் பொழுது நீங்கள் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். பிரதான பாடசாலை பாடகங்கள் இவற்றோடு தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது எப்படியாக நீங்கள் அவற்றை அந்த சவாலை சமாளித்தீர்கள்? தமிழை சனிக்கிழமையில் தான் பெரும்பாலாக வகுப்புக்கு சென்றோம். ஆனால் அதை தவிர பாடசாலை முடிச்ச பின் 1-2 மணித்தியாலும் ஒவ்வொரு நாளும் செலவழித்தால் சுலபமாக நல்லா செய்ய முடியும். மேலும் நான் ஆண்டு 10 தான் தமிழை செய்ததால அதிகமாக மெயின்ஸ்ட்ரீம் பாடசாலையில் வீட்டு வேலை வரவில்லை. அதனால தமிழில் தான் அதிக நேரம் செலவழிக்க முடிந்தது எனக்கு. வேதவல்லி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த தமிழை வந்து ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது
பாடசாலை தவிர்த்து வேறு எப்படியான வழியிலே நீங்கள் உங்களுடைய அந்த தமிழ் ஆற்றலை விருத்தி செய்து கொண்டீர்கள்? இந்த HSCக்காக குறிப்பாக எப்படி உங்களுடைய பயிற்சி அமைந்திருந்தது? குறிப்பாக HSCக்கு என்றால் வாய்மொழி பரீட்சைக்காக தினமும் என் அம்மா அப்பாவுடன் நான் தமிழில் கதைக்க தொடங்கினேன். இது கண்டிப்பாக என் வாய்மொழி பரீட்சை வெற்றிகரமாக முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். மேலும் பல தமிழ் புத்தகங்களை படிக்க தொடங்கினேன். தமிழ் வானொலிகளை கேட்டேன். இது அனைத்தும் என் தமிழ் அறிவை கூட்டியது என்று நினைக்கிறேன். ரெய்னா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தமிழை படிக்கும் பொழுது இது மிக கஷ்டமா இருக்கிறது, இதை நான் நிறுத்தி விடலாமா என்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்ததா? சிறு வயதில் வரவில்லை. ஏனென்றால் நான் ஒரு 2ஆம் வகுப்பிலிருந்து படிக்கின்றேன். ஆனால் ஒரு 11ஆம் வகுப்பு வரும் பொழுது தமிழின் பாடகணம் மிகவும் அதிகமானது. எனவே தமிழுக்கு நேரத்தை ஒதுக்குவது கொஞ்சம் கடினமாக இருந்தது. இருந்தாலும் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் கொடுத்த பயிற்சியால் என்னால் அதை சமாளிக்க முடிந்தது. நன்றி, நன்றி. மனஸ்வி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் என்பது எவ்வளவு தூரம்? உதாரணமாக நீங்கள் கற்பனை செய்திருப்பீர்கள் HSCயிலே நான் இப்படியெல்லாம் தயார்படுத்த வேண்டும் என்று. ஆனால் ஏதாவது ஒரு ஆலோசனை நீங்கள் உங்களுடைய ஆசிரியரோ அல்லது ஒரு வழிகாட்டியோ அவர் கொடுத்த ஒரு ஆலோசனை என்பது உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு செயற்பாடாக விளங்கி இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்றை உங்களால் நினைத்து பார்க்க முடியுமா? ஆசிரியர்களோட ஆலோசனை தான் என்னை இந்த அளவுக்கு HSCயில் பேண்ட் 6 எடுக்க வைத்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் எழுத்தாற்றல் எனக்கு அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் ஆசிரியர் எனக்கு இந்த மாதிரி பழமொழிகள் எழுத வேண்டும், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பழமொழிகள் எழுத நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுரைக்கு நீ அழகாக பந்தியை பிரிக்க வேண்டும், சரியான அளவாக பந்தியை பிரிக்க வேண்டும் போன்ற ஆலோசனைகள் எல்லாம் எனக்கு தந்து என்னை சிறப்பாக வழி நடத்தினார்கள். நன்றி. கவின், சொல்லுங்கள். தமிழை ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற அந்த நேரத்தை தவிர்த்து வெளியிலே ஒரு மாணவன் எப்படியான முறையிலே தன்னுடைய தேடலை செய்ய வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய தமிழ் ஆற்றலை எப்படி விருத்தி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலில் கட்டாயமாக வீட்டில் தமிழ் பேச வேண்டும். ஆங்கில சொற்கள் கலக்காமல் பேசுவது இன்னும் சிறப்பு. அது வாய்மொழி பரீட்சையிலும் உதவும், தமிழில் சிந்திக்கும் திறனையும் வளர்க்கும். பிறகு தினமும் தமிழ் செய்திகளையோ அல்லது சிறுவர் தமிழ் மலர்களையோ படிப்பது தமிழ் வாசிப்பு அனுபவத்தையும் வளர்த்து நமது எழுத்து திறனையும் வளர்க்கும். அது மட்டுமல்லாது பரீட்சை சமயத்தில் அல்லது ஓய்வு நேரத்தில் தமிழ் பழமொழிகளையும் நல்ல சில சிறப்பான கூற்றுகளையும் நாமே தேடுவது நம் பரீட்சைக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சங்கவி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கான தலைப்பை எடுத்து அந்த ஆய்வு செய்த பொழுது நீங்கள் எப்படியான அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? யாரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டியா இருந்தார்கள்? எப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆய்வுக்காக நான் இப்படியாகத்தான் என்னுடைய தகவல்களை தேட வேண்டும் என்ற ஒரு அனுபவம் அப்படி அமைந்தது, அதை சொல்லுங்களேன். முதலிலே எனது ஆராய்ச்சி செய்யும் போது மிகவும் கடினமாக இருந்தது. அதிகமாக தமிழில் ஆராய்ச்சி செய்வது கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனது ஆசிரியர்களோடு பேசின பின்பு அவர்கள் சில ஆதாரங்களை தந்துவிட்டு அந்த ஆதாரங்களை வைத்து எனது ஆராய்ச்சியை செய்துவிட்டேன். மேலும் எனது ஆராய்ச்சி முடித்த பின்பும் ஆசிரியர்களோடு திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி அவர்கள் எந்த பந்திகளிலே நான் பிழையாக கூறிவிட்டேன் அல்லது எந்த பந்திகளிலே மேலும் நல்ல விதத்தில் பேச முடியும் என்று காட்டி அதிகமாக உதவி செய்தார்கள். நன்றி. வேதவல்லி, நீங்கள் எவ்வளவு காலமாக ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலையத்திலே கல்வி பயில்கின்றீர்கள்? நான் 7ஆம் வகுப்பிலிருந்து கல்வி பயின்று கொண்டு வருகிறேன். பாடசாலையிலே கற்பித்தல் செயற்பாடுகளை தவிர
நீங்கள் வேறு கலை நிகழ்வுகள், பாடசாலையினுடைய கலை நிகழ்ச்சிகள் அவற்றிலும் உங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றீர்களா? கண்டிப்பாக. நான் ஆம் சேர்ந்த ஆண்டிலிருந்தே நான் வாணி விழாவில் ஒவ்வொரு வருடமும் சகலகலாவல்லி மாலையும் தேவாரங்களையும் பாடிக்கொண்டு வருகிறேன். மேலும் நான் தமிழ் கலைகளில் எனக்கு ஒரு பெரும் ஆர்வம் உள்ளது. நான் சங்கீதம் பயின்று கொண்டு வருகிறேன். அதுதான் என் ஆய்வுக்கும் இசையை ஒரு தலைப்பாக தேர்ந்தெடுத்ததில் எனக்கு உதவி இருந்தது. நான் அங்கேதான் போக இருந்தேன், நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அதாவது இப்படியான கலை நிகழ்ச்சிகளின் வழியாக தமிழுக்கு அது இன்னொரு வழியிலே உங்களுடைய அந்த தமிழ் ஆற்றலுக்கும் இப்படியான பரீட்சைக்கு முகம் கொடுக்க உதவியாக இருக்கும், அப்படித்தானே? கண்டிப்பாக. அடுத்து ரெய்னா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி இந்த ஆய்வுக்காக நீங்கள் தலைப்பை தேர்ந்தெடுத்து வளங்களை சேகரித்த பொழுது இப்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் மறந்து விட்டதோ தெரியவில்லை. ஏனென்றால் படித்து நாங்கள் பரீட்சை முடிந்த பிறகு நாங்கள் மறந்து போடுவோம். ஆனாலும் இன்றும் இந்த ஆய்வு நான் எடுத்த பிறகு எனக்கு இப்படியான ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படி ஏதாவது ஒன்று உங்களால் ஞாபகப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. நான் யோகாசனமும் தியானமும் எனது தலைப்பாக எடுத்திருந்தேன். நாங்கள் பொதுவாக ஒரு தலைப்பை எடுத்துவிட்டு அதில் ஆராயும் பொழுது பல வித்தியாசமான தகவல்கள் நாம் பெறுவோம். அதாவது ஒரு தகவல் இன்னொரு தகவலை பொய்யாக்கும். அதிலிருந்து நான் ஒரு தகவலை பெற்றேன். அது என்னவென்றால், யோகாசனமும் தியானமும் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கலைகள் என்பதை அறிந்து கொண்டேன். அதை அறிந்து கொள்ளும் பொழுது நான் மிகவும் வியந்திருந்தேன். ஏனென்றால் பல வருடங்களாக சீனர்கள் இதை கண்டுபிடித்தார்கள் என்று பலர் நம்பி வருகிறார்கள். ஆனால் இது ஒரு தமிழர்களின் கலை என்பதை அறிந்த பொழுது இதில் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அருமை, அருமை. மனஸ்வினி, நீங்கள் சொல்லுங்கள். எதிர்காலத்திலே தமிழை ஒரு பாடமாக நான் இதுவரைக்கும், அதாவது HSC வரைக்கும் கொண்டு வர வேண்டுமா என்று ஒரு தம்பியோ தங்கியோ உங்களிடம் கேட்டால் நீங்கள் எப்படியான ஒரு நியாயமான பதிலை கொடுப்பீர்கள்? நான் கண்டிப்பாக தமிழை ஒரு HSCக்கு ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று தான் கூறுவேன். ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நம்முடைய அடையாளம். நமது மொழிதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் நம் மொழியை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நமது தாய்மொழி, நமது தாயை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. ஆகையால் நமது தாய் மொழியையும் மறக்கக்கூடாது. ஆகையால் நான் கண்டிப்பாக தமிழ் படிக்க ஊக்குவிப்பேன். நன்றி. கவின், சொல்லுங்கள். நாம் எதிர்காலத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பேற்றை பெற்று எமது கல்வி நிலையத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அடுத்து இந்த தமிழை வைத்து என்ன செய்யலாம்? இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் இப்போ முதலில் பள்ளியை முடித்துவிட்டு பல்கலைக்கழகத்தில் சேரதான் யோசிக்கிறேன். அதன் பிறகு நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் படித்த தமிழ் பாடசாலையிலேயே துணை ஆசிரியராக சேரலாம் என்று எண்ணத்தை எடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது பல்கலைக்கழகத்திலும் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துவார்கள். அதிலும் நான் பங்கு பெற்றலாம் என்று ஆசைப்படுகிறேன். சங்கவி, நீங்கள் இந்த தமிழை ஒரு பாடமாக எடுத்து பயிலுகின்ற காலத்திலே நீங்களாகவே சுயமாக பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகள், தமிழ் ஊடகங்களை பார்த்த அனுபவம் இருக்கின்றதா? நான் தமிழை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் BBC தமிழிலிருந்து ஒரு கட்டுரையை வாசித்திருப்பேன். மேலும் தமிழ் புத்தகங்களையும் ஒவ்வொரு வாரம் வாசித்து வெவ்வேறு தமிழ் ஊடகங்களையும் பார்த்து எனது தமிழை வாசிக்கும் திறனையும் கேட்கும் திறனை மேம்படுத்தினேன். அதை நீங்கள் பரீட்சையோடு முடித்து விட்டீர்களா? இன்னும் தொடர்கிறீர்களா அந்த செய்திகளை படிப்பது? நான் இப்போது ஒவ்வொரு நாளும் கட்டுரை வாசிப்பதில்லை, ஆனால் மேலும் தமிழ் புத்தகங்களையும் வாசித்துக் கொண்டு வருகிறேன். வேதவல்லி, நீங்கள் இங்கே தமிழ் அறிவகத்துக்கு சென்றிருப்பீர்கள், அதாவது உங்களுடைய ஆய்வுக்காக சென்றீர்களா? இந்த தமிழ் அறிவகம் எவ்வளவு தூரம் இங்கே தமிழ் கற்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு களஞ்சியமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பா ஒரு மிகவும் பெரிய உதவியாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் அவர்களின் வாய்மொழி பரீட்சைக்கு ஆராய்ச்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அறிவகத்திற்கு சென்று புத்தகங்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் அறிவை வளர்த்தார்கள். மேலும் நம் தமிழின் பழமை கலைகள் பற்றி பல புது புது விஷயங்கள்
அந்த புத்தகங்களில் இருக்கிறது. அதனால் மிகவும் உதவியான. ஆகவே நாங்கள் இப்படியாக உங்களுடைய பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். எனவே நான் பொதுவாக உங்கள் எல்லோரிடமும் ஒரே கேள்வியே கேட்கின்றேன். இந்த ஹோம்விஷ் தமிழ் கல்வி நிலையத்திலே நீங்கள் இதுவரை காலமும் பயணித்த அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நான் கவினிலிருந்து தொடங்குகின்றேன். கவின், நீங்கள் சொல்லுங்கள். முதல் நாள் நான் பள்ளிக்கு போகும்போது 11ஆம் வகுப்பில் தான் சென்றேன். எனவே எனக்கு அது ஒரு பதட்டமாக தெரிந்தது. தமிழர் பாடமாக எடுக்கப் போகிறோமே என்ற ஒரு பயமும் இருந்தது. மேலும் என் 11ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு திருநந்தகுமார் ஐயா அவர்கள் மேடை பேச்சு வாய்ப்புகள், ஏனைய வாய்ப்புகளை தருவார். எனவே அந்த வாய்ப்புகளை இனியும் நான் பயந்தேன். 11ஆம் வகுப்பு தோறும் நான் படித்துக் கொண்டு வரும்பொழுது தமிழை படிப்பதோடு வெளியே சென்று கொடி தினம் அது போன்ற நாட்களில் பேசும் வாய்ப்புகளும் கிடைத்தது. எனவே அது எனக்கு ஒரு நல்ல மேடை பேச்சை கற்பிக்கும் வாய்ப்பாக திகழ்ந்தாலும் அப்பொழுதே எனக்கு ஒரு பதட்டத்தை தரக்கூடிய விடயமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல 12ஆம் வகுப்பிற்கு வந்த பிறகு வாய்மொழி பரீட்சை தொடங்கும் பொழுது அதன் பயன்களை என்னால் முழுமையாக அனுபவிக்க முடிந்தது. மேலும் 12ஆம் வகுப்பிலும் பேச்சு போட்டி அது போன்ற வாய்ப்புகள் இருந்தன. எனவே அது என் வாய்மொழி பரீட்சைக்கு உதவியாக திகழ்ந்தன. என் ஆசிரியர்களும் நான் எதை தந்தாலும் அதற்கான பின்னூட்டலை விரிவாக தந்து என்னை எவ்வாறு நான் முன்னேறலாம் என்று அறிவுரை கூறுவார்கள். அதுவும் என்னை உதவியது என்று நான் கூறுகிறேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவென்றால், தனியே எமது ஏட்டுக்கல்வியை தவிர எம்முடைய தமிழ் ஆற்றலை எப்படி எவ்வளவு தூரம் நாங்கள் போட்டிகள் மற்றும் மேடை பேச்சு இவற்றில் ஈடுபடுத்துவதன் மூலம் இன்னும் பலப்படுத்தலாம், அது எங்களுக்கு எதிர்காலத்திலே கை கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருப்பீர்கள். சங்கவி, நீங்கள் சொல்லுங்கள். ஹோம்விஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய பங்களிப்பை உங்களுடைய பார்வையிலே சொல்லுங்களேன். நான் சிறு வயதிலேயே இருந்து ஹோம்விஷ் தமிழ் பாடசாலையில் தான் படித்து வந்தேன். முந்தைய வருடங்களுக்கு விட 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் மிகவும் கஷ்டமா இருந்தது. ஆனால் ஆசிரியர்களும் சக மாணவர்கள் எல்லோரும் பெரும் உதவியாக இருந்தார்கள். ஹோம்விஷ் தமிழ் பாடசாலையில் சேர்ந்து படிக்க பல அனுபவங்கள் இருந்தது. மேலும் கலைவிழா, வாணிவிழா போன்ற பல வாய்ப்புகளும் பெற்றுள்ளேன். இந்த பாடசாலையில் படிக்காமல் வந்திருந்தால் இவ்வளவு நன்றாக செய்திருப்பேன் என்று நான் நம்பவில்லை. நன்றி, நன்றி. அடுத்து வேதவல்லி, நீங்கள் சொல்லுங்கள். ஹோம்விஷ் தமிழ் பாடசாலையினுடைய பங்களிப்பை உங்களுடைய பார்வையிலே சொல்லுங்களேன். ஹோம்விஷ் தமிழ் பாடசாலை எனக்கு அதிகமான மறக்க முடியாத நண்பர்களையும் நினைவுகளையும் தந்துள்ளது. மேலும் பல மேடையில் ஏறி பேசும் வாய்ப்புகளையும் தந்துள்ளது. கவின் சொன்ன மாதிரி கொடி தினம் மற்றும் இனிய தமிழ் மாலையில் MC செஞ்ச வாய்ப்பு, இதெல்லாம் என் வருங்காலத்தில் ஒரு மிகவும் பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக. இன்னும் ஒரு புதிய செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், நண்பர்கள் என்று. அதாவது தமிழ் போன்ற ஊடக மொழிகளை கேட்கும் பொழுது, நண்பர்களை வளர்க்கும் பொழுது அவர்களோடு நீங்கள் தமிழிலே உரையாடவும் பயிற்சி எடுக்கவும் இயல்பாக பேசவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படியான ஒரு புதிய செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்து ரெய்னா, நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் பாடசாலை, ஹோம்விஷ் தமிழ் பாடசாலையை பற்றி உங்களுடைய பார்வை, அதாவது உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த அறிவு களஞ்சியம் உதவியாக இருந்தது? எங்கள் பாடசாலையில் ஏராளமான தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் உள்ளார்கள். அவர் எங்களுக்கு தமிழ் கற்பிப்பதுடன் மிகவும் ஊக்குவித்தார்கள், அதாவது எங்களால் முடியும் என்று. அதற்கும் மேல் இப்பாடசாலையில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் அளித்தார்கள். அதாவது எங்களது கலாச்சார விடயங்களில் கலந்து கொள்ள, பொங்கல் தினமாக இருக்கட்டும் அல்லது வாணி விழாவாக இருக்கட்டும், அதை எடுத்து நடத்துவதில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டோம். எனவே எனக்கு தமிழ் பாடத்தை மற்றும் கற்றுக்கொள்ளாமல் எனது கலாச்சாரத்தையும் எனது பண்பாட்டையும் கற்றுக்கொள்ளும் ஒரு நிலையமாக இருந்தது. அருமை, அருமை. ஆகவே நீங்களும் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது வெறுமனே தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றையும் வளர்க்கின்ற ஒரு நிலையமாக ஹோம்விஷ் தமிழ் கல்வி நிலையம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்று. நிறைவாக மனஸ்வினி, நீங்கள் சொல்லுங்கள்.
நான் நான் 8ஆம் வகுப்பிலிருந்து ஹோம்புஷில் படிக்கிறேன். ஹோம்புஷ் தமிழ் பள்ளியில். 8ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் எனக்கு மாலினி டீச்சர் என்ற ஒரு ஆசிரியர் எனக்கு தமிழ் படிக்க மிகவும் ஊக்குவித்தார்கள். தமிழ் மிகவும் சுலபம், அது போன்ற விஷயங்களை சொல்லி எனக்கு தமிழ் ஊக்குவித்தார்கள். பிறகு 9ஆம் வகுப்பில் தேவராஜா சார் வந்து தமிழின் இனிமைகள், தமிழின் சுவைகள், பற்பல கதைகள் எல்லாம் கூறி எனக்கு தமிழ் மீது இருந்த ஆர்வத்தை இன்னும் அதிகரித்தார்கள். ஆகையால் நான் 11ஆம் வகுப்புக்கு எனக்கு மிகவும் இன்னும் தமிழ் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து கொண்டே எனக்கு இருந்தது. ஆனால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் 11ஆம் வகுப்பில் எனக்கு திருநந்தகுமார் சார் வந்து எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அதன் பிறகு 12ஆம் வகுப்பில் எனக்கு புவனேஸ்வரி டீச்சர், கௌரி டீச்சர், கிருஷ்ணா டீச்சர், தேவராஜா மாஸ்டர் அனைவரும் எனக்கு பற்பல விடயங்களை அந்த தமிழ் பரீட்சைக்குள்ள 4 பாகங்களையும் எனக்கு சிறப்பாக எனக்கு புரியும் அளவுக்கு என்னை சிறப்பாக தேர்ச்சி பெற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தமிழ் பாடங்களில் எனக்கு அதிக நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து எனக்கு அதிக அனுபவங்கள் உள்ளது. அதிக நல்ல ஞாபகங்களும் உள்ளது. அருமை. ஆகவே உங்களுடைய கருத்து வந்து ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு, அதாவது அவர்களை நாங்கள் கண்கூடாக அனுபவம் ரீதியாக பார்த்த அனுபவத்திலே அவர்கள் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தியதனுடைய பலன் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் தங்களுடைய நேரம், உழைப்பு, அவர்கள் எப்படியாவது நீங்கள் உயர்ந்த நிலையிலே அதிதிறமை சித்தியை அடைய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அது கஷ்டம் அல்ல, அது உங்களுக்கான ஒரு எப்படி சொல்வது, ஒரு வாய்ப்பு நிதி அல்லது ஒரு சொத்தாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது உண்மையிலேயே உங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே வந்து தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற சூழலிலே இந்த நாட்டிலே பிறந்த பிள்ளைகள், இந்த நாட்டிலே வளருகின்ற பிள்ளைகள் இப்படியாக தேடி வந்து இவ்வளவு தூரமும் இவ்வளவு எல்லைகளை கடந்து உங்களுடைய அந்த முக்கியமான பாடசாலையினுடைய வேலைப்பாடுகளோடு சமநிலையிலே தமிழையும் கையாண்டு நீங்கள் இவ்வளவு சிறப்பை பெற்றிருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே நீங்கள் தமிழை படிக்க போகின்ற மாணவர்கள், தம்பி தங்கைகளுக்கும் உங்களுடைய வழிகாட்டல்களை நீங்கள் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நிறைவாக வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் சொல்லலாம், அதிபர் அல்லது தலைவர். உண்மையில் இந்த வருட மாணவர்கள் மிகச் சிறப்பாக பரீட்சையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்களும் நல்ல சித்திகளை பெற்று பயன் பெற்றதோடு பெற்றோர், ஆசிரியர் குழுமம், நிர்வாக பாடசாலை நிர்வாகம், சமூகம் எல்லோரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துத்தான் ஆக வேண்டும். அவர்கள் நிச்சயமாக பாராட்டக்கூடியவர்கள். எல்லோருமே மிகவும் சிறப்பான முறையில் தங்களுடைய அர்ப்பணிப்பான முயற்சி, அந்த பாடத்தின் மீது அவர்கள் எடுத்துக்கொண்ட கவனம், ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு, சில வேளைகளில் நாங்கள் அவர்களோடு இல்லை இந்த டைமுக்குள்ள நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சு தரணும் என்ற கட்டுப்பாட்டையும் கூட வைத்திருக்கலாம். ஆனால் பிரதான பாடசாலையோடு கொஞ்சம் சிரமங்களையும் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் 10ஆம் ஆண்டு பரீட்சை செய்தவர்கள் இந்த வருடம் 3 பேர். பிரதான பாடசாலையில் 10ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் 3 இந்த முறை இந்த 12ஆம் ஆண்டு HSC பரீட்சையை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்று சுலபம். இப்போ சங்கவி அதிலே ஒரு ஆள், அதனாலே அவ அதிகம் பாடசாலை அழுத்தத்தை அவ அனுபவிக்கவில்லை. மற்றவர்கள் ஆண்டு 11 படிக்கிற மாணவர்கள் என்றதால் அவர்களுக்கு நிச்சயமாக, ஏன்னா நாங்கள் மதிப்பீடுகள் செய்கிற பொழுது அல்லது அவர் இந்த ட்ரையல்ஸ் என்று வைக்கிற பரீட்சை நேரம் பிரதான பாடசாலையில் அவர்களுக்கு அங்கே பரீட்சை நடக்கும். அதனால் கொஞ்சம் சிரமங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதுவும் குறிப்பாக உரையாடல் பரீட்சை நேரம், அதாவது ஃபைனல் உயர்தர பரீட்சை நேரம் எல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வெற்றிகரமாக அதை செய்து முடித்திருக்கிறார்கள். இவ்வளவு சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். மற்றது மாநிலத்திலே முதலாவது வந்தவர் கவின், மாநிலத்திலே 4வது இடத்தை பெற்றவர் தீப்திகா, மாநிலத்திலே 5வது இடத்தை பெற்றவர் ரெய்னா இங்கே இருக்கிறார். அப்ப அவர்கள் எல்லோரும் இவ்வளவு முயற்சியை எடுத்ததன் பலனாகத்தான். நாங்கள் வழிகாட்டிகள் மட்டும்தான், அவர்கள்தான் படித்தவர்கள், அதனால பாராட்டுக்குரியவர்கள் அவர்கள்தான் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மகிழ்கிறேன்.
நன்றி. நன்றி அதிபர் அவர்களே. தலைவரே, நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா? இந்த மாணவர்களுக்கு ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை சார்பாகவும் மற்றும் அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இது HSC பயணத்தின் தொடக்கம் தான். உங்களுக்கு இன்னும் பிரதான பாடசாலைகளில் செய்ய வேண்டிய பாடங்கள் வருகின்றன. அவற்றையும் திறம்பட செய்து அதிலும் மிக உயர்ந்த சித்திகளை அடைந்து இன்னும் மேன்மேலும் பல வெற்றிகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. 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 வணக்கம். நன்றி பிரபா. மகதி, HSC பரீட்சையிலே நீங்கள் அற்புதமான ஒரு புள்ளியை பெற்று இப்பொழுது எங்களுடைய சமூகத்துக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்திலே இந்த ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை எவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த தமிழ் பாட நெறிக்கு இப்படியான ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தது என்பதை பற்றி சொல்லுங்களேன். நான் ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையில் 8ஆம் ஆண்டிலிருந்து தான் சேர்ந்தேன். 8ஆம் ஆண்டில் இருந்தேன். நான் 12ஆம் ஆண்டில் பரீட்சைக்காக தமிழை எடுக்க வேண்டும் என்று எனது ஆசிரியர்கள் எனக்கு சொல்லி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் 11ஆம் வகுப்பு வந்த பின்பு திருநந்தகுமார் சார் அவர்தான் முக்கியமாக என்னை தமிழை விடாமல் செய்ய சொன்னாங்க. அதன் பின்பு 12ஆம் ஆண்டில் எனக்கு இருந்த 4 ஆசிரியர்களுமே எனக்கு தமிழை கடைசி வரையிலும் விடாமல் பண்ண ஊக்குவிட்டார். யாழினியன், நீங்கள் சொல்லுங்கள். இப்படியான ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பை வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் எப்படியான ஒரு பங்களிப்பை வழங்க இருக்கின்றீர்கள்? நன்றி. நான் எதிர்காலத்தில் தமிழை மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு என்னுடைய அண்ணாவும் தமிழை ஒரு HSC பாடமாக எடுத்திருந்தார். அவர் எடுத்த பின்னர் அவர் என்னுடைய தமிழ் பாடசாலைக்கு சென்று அங்கே பல ஆசிரியர்களுக்கு உதவி செய்தும் மற்ற மாணவர்களுக்கும் உதவி செய்திருந்தார். அதனால் நானும் அவரை போலவே மற்ற மாணவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் தமிழை மேலதிகமாக அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன். தமிழ் பாடநெறியை நீங்கள் கற்ற பொழுது வெறும் படிப்பு தவிர்த்து வேறு எப்படியான வகையிலே நீங்கள் தமிழ் குறித்த ஒரு அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? அதாவது இந்த பரீட்சை நோக்கத்தை தாண்டி எப்படி உங்களுக்கு இது கை கொடுத்தது? தமிழ் படிப்பதனால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய நாட்டிற்கு செல்லும் பொழுது, அதாவது இந்தியா இல்லை இலங்கைக்கு செல்லும் போது அது நிச்சயமாக உதவும் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தினர்களுடனும் நாங்கள் தமிழில் கதைப்போம். அதுக்காகவும் அது உதவும். தமிழை பற்றி தெரிந்திருந்தால் அவர்கள் சொல்லும் விடயங்களும் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். யாழினிய, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், அதிபர், நிர்வாகம் எவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த தமிழ் கல்விக்கு உதவியாக இருந்தார்கள்? நான் தமிழ் ஹோம்புஷ் பாடசாலையில் நான் பாடல் வகுப்பிலிருந்தே செல்கின்றேன். இதனால் நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுதே இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கு பல விடயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமின்றி நான் ஆரம்பத்தில் தமிழை சரியாக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ஆசிரியர்களுடன் ஊக்கத்தினாலும் அவர்கள் எனக்கு செய்த உதவிகளாலும் மட்டுமே நான் தமிழை மேலதிகமாக படித்து இதை ஒரு HSC பாடமாக எடுக்க முடிந்தது. இதனால் அவர்கள் எனக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். மகதி, நீங்கள் சொல்லுங்கள். ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், அதிபர் மற்றும் நிர்வாகத்தின் வழியாக எப்படியான உதவிகள் உங்களுக்கு கிடைத்தன? 11ஆம் வகுப்பிலிருந்தே எனக்கு அதிகமான உதவிகள் கிடைத்துதான் வந்தது. அதுவும் பாடசாலை அதிபர் அவர்கள் எங்களுக்கு அநேகமான ஊக்கம் அளித்து தமிழை ஒரு பாடமாக எடுக்க சொன்னார்கள். அதையும் எடுத்த பின்பும் தமிழை வைத்திருப்பதா அல்லது விடுவதா என்ற குழப்ப நிலையில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் தான் தமிழை விடாமல் HSC பாடத்துக்கு எடுத்து படிக்க சொன்னார்கள். யாழினியன், எதிர்காலத்திலே தமிழை இப்படி HSC வரை படிக்க போகின்ற மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன?
நான் இது மிக நன்மையான விடயம் என்று சொல்வேன். ஏனென்றால் இதை ஒரு HSC பாடமாக எடுத்ததன் பின்னர் நான் ஒரு HSC பரீட்சை எப்படி இருக்கும் என்று கற்றுக்கொண்டேன். அது மட்டுமின்றி தமிழை மேலதிகமாக கற்றுக்கொள்வதனால் தமிழின் ஆளுமை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் தமிழின் அழகை மற்றும் எங்களால் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதனால் நான் எதிர்காலத்தில் எல்லா மாணவர்களும் தமிழை எடுக்க வாய்ப்பு இருந்தால் தமிழை கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். மிகுந்த நன்றி யாழினியன் மற்றும் மகதி. நீங்கள் இந்த இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள். வணக்கம். நன்றி.